ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா, வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா பயங்கர டேன் வரும். ஸோ அந்த டேனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்னென்னா, உளுந்து இருக்குல்ல, நம்ம தோசைக்கு அரைக்கிறதுக்கு ஊற போடும் போதே கொஞ்சம் அரைச்சதை எடுத்து வச்சுருவேன். ஸோ அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓட்ஸும் ப்ளஸ்ஸு கொஞ்சம் பாலை வந்து கொஞ்சம் ஓட்ஸ் போட்டு கொதிக்க வச்சு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உளுந்து இருக்குல்ல, உளுந்தோடு சேர்த்து அரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை எடுத்து வச்சுட்டு, இது ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா ஓட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரைட்னஸும் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைன் கொடுக்கறதுக்கு ஒரு தன்மை உண்டு. உளுந்துலேயும் அதே மாதிரி தான் நமக்கு ஸ்கின்லலாம் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்திங்கன்னா இரிட்டேபிளாக இருக்கும். ஸோ ஃபேஸில் எந்த ஒரு இரிட்டேபிளும் இல்லாமல் சன்னில் போயிட்டு வருவோம்ல, அந்த டேனை எடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் சேர்த்து நம்ம ஃபேஸில் கொஞ்சம் ஹனியும் லைட்டாக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா க்ளோ கிடைக்கும். ஸோ இதை வந்து 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, வாஷ் பண்ண காஞ்சும் போது லைட்டாக தண்ணி வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணி இன்வெர்ட் டு அவுட்வர்டு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சைடு இப்படி வந்து என்ன பண்ணிடலாம், ஃபேஷியல் போகவே வேண்டாம். வீட்லேயே நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி தான் சர்க்குலர் மோஷனில் இப்படி அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த சுடு தண்ணியில் தான் கழுவணும்னு இல்லை, கோல்டு வாட்டர்லேயே கழுவலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷு, அது ஈஸி தான். ப்ரஷ்ஷுன்னா பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இதை கைட்டை தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ 20 மினிட்ஸ் கழித்து என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா க்ளோவாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வாரத்தில் 2 நாள் நம்ம அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ரீஃப்ரெஷ்ஷும் கிடைக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதில் இன்னொரு இது இருக்குது. இதில் வந்து கடலை மாவும் போடலாம், ஹனி யூஸ் பண்ணிக்கலாம், தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 தான், பால், ஓட்ஸு ப்ளஸ் இது உளுந்து இப்படி அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பார்த்துக்கோங்க, நான் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு நரிஷனான கிடைக்கும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைன் ரொம்ப கிடைக்கும். ஸோ என்னோட ட்ரை ஸ்கின்னா எனக்கு நல்ல மாய்ஸ்சரைன் கிடச்சிது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இது வந்து காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸு இந்த மாதிரி ட்ரைனஸ் இருக்கணும். இங்கெல்லாம் நல்லா ட்ரையாக இருக்குது, இங்கே இருக்குது. இனி கழுவிட்டு வந்து பார்த்தா ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஆனால் சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி நம்ம டெய்லி இதை வச்சுட்டு வாஷ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஹனி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பால், ஓட்ஸு வித் உளுந்து இதெல்லாம் வச்சு நீங்கள் காலைல ஃபேஷியலாக அதை வாஷ் மட்டும் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 20 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ என் ஃபேஸை பார்த்தீங்கன்னா கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ், பஞ்சு போல் ஒரு பேபி ஸ்கின் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா என்ன பண்ணியிருக்குன்னா மாய்ஸ்சரைசனாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஷியல்னால் இது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். சரியா? இதேமாரி வேறு இன்னொரு வீடியோஸோடு நான் உங்களை சந்திக்க வரேன். பாய் பாய்.